இங்கே வந்து செலிப்ரேஷன்ஸ்னால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எல்லா ஃபேன்ஸுமே. அவங்களோட லாஸ்ட் மூவி கூட ஜனவரி 9th இருந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து இப்போ 8 month கழிச்சு தான் இந்த ஒரு மூவி வருது. ஸோ அதனால இன்னும் எக்ஸைட்டடாக இருக்குது. அதுக்கு இல்லாமல் அவங்க இன்னைக்கு சிஎம்மாக கூட இருக்காங்க, அதோட ஒரு ஹாப்பினஸும் இருக்குது. அதுக்கப்புறமா சிஎம் அந்த டைட்டில் கார்டுக்காகவும் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதான் இப்போ மோஸ்ட் எக்ஸைட்டட் ஒன். அதுக்கப்புறமா இப்போ இங்கே வந்து நேற்று டிஜே நடந்தது. இனிமே நிறைய ஃபேன்ஸ் விஷயமா நிறைய செலிப்ரேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்கும். அவ்வளோதான் இப்போதைக்கு. 7 மாசம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து என்னோட ஒரு அண்ணா இருந்தா அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சிருக்கேன். ஸோ ஒரு மனுஷனா எவ்வளோ ஃபேஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபேஸ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், ஈவன் ஒரு ஃபிலிமுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணி என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்களே அந்த மாதிரி ஒரு வருத்தம் இருந்தது. ஸோ அட்லாஸ்ட் அவங்களோட மூவி வருதுன்னு சொல்லும்போது என்னமோ ஒரு ஃப்ரீடம் கிடைச்சி அந்த மூவி வந்து வர்றது ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஹாப்பியாகவும் இருக்கு. நிறைய மீம்ஸ் பார்த்தேன், இப்போ நான் தான் கவர்மெண்டே, ஸோ எனக்கு டிசைட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஜய் ரசிகையா ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. சிஎம்மா அவங்களோட செயல்பாடு இப்போதைக்கு எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்கு. ஏன்னா ஒரு அமைச்சரா, முதலமைச்சரா அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போறது, அப்புறம் ஹாஸ்டல்ஸுக்கு போகிறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப இன்ன வரைக்கும் ஒரு அமைச்சரும் பண்ணாத விஷயம்னு எனக்கு தோணுது. ஸோ அவங்களெல்லாமே வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே, ஒரு சிஎம்ஆலேயே இது முடியும், இவ்வளோ எளிமையா இவ்வளோ ஹம்புளா எல்லாமே இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. அப்புறம் ஈவன் சிஎம்மோட சைட்டில் நம்ம வந்து சிம்பிளா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு கூட ரிட்டன் லெட்டர் பை ஹேண்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே இதுவும் பாசிபிளா நடக்கும். அந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் இப்போ பொதுவா மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாமே ரொம்ப ஹைலைட்டிங்கா இருக்கு அவங்களோட இதுல. படம் பார்க்க எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, லீக்கான படம் இருந்தாலும் இவ்வளோ எக்ஸைட்மெண்டா இந்த ஃபேன்ஸ் வந்திருக்காங்கன்னா அது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஹாய் விஜய் பிளட்ஸ், தளபதி பிளட்ஸ். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். So we are from Coimbatore, and we have come to witness one last dance or one last time for our idol hero. Tamil Bellama. Okay, so TVK and Talapati Blades எல்லாத்துக்கும் ஹாய். This is our last dance for our Anna. So என்னதான் இருந்தாலுமே go watch and celebrate in theatre and stop piracy, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். And he has done so much for us. நம்ம வந்து அவருக்கு ஆல்ரெடி ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டோம், அவர் அந்த சீட்டில் உட்கார வச்சிட்டோம். பட் ஸ்டில் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டராக பார்த்தோன்னா திஸ் வில் பி a biggest thing to him. So yeah, we'll all celebrate one last time. So கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்கு, பட் let's see how it goes. படம் இப்போ வெளியாயிடுச்சு, இணையத்தில வெளியானது வந்து எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்கு? ஏன்னா ஒரு புது படம் பார்க்க வரும்போது ஒரு ஃபீல் இருக்கும், இல்லை அந்த ஃபீல் குறையுதா? ஆக்சுவலி வந்து அந்த ஃபீல் எனக்கு தெரிஞ்சு the craze is still the same. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 10% இம்பாக்ட் பண்ணலை. ஏன்னா நாங்கள் எல்லாருமே வந்து மூவி பார்த்தா தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் இருந்தோம். பார்த்துருந்தாலுமே ஸ்டில் தே ஹேவ் த கிரேஸ். சில பேர் மூவி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, சில பேர் மூவி வி வாண்ட் டு என்ஜாய் இன் தேட்டர்ஸ், மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்கிறாங்க. ஸோ அஸ் அ ஃபேன்ஸாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வி வாண்ட் டு என்ஜாய் ஹிம் ஆன் த பிக் ஸ்டேஜ். அதனால எங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு, எங்களுக்கு இதான் பிடிச்சிருக்கு. ஜுபேர், முகமது ஜுபேர், பரத். வணக்கம், என் பேர் கிஷோர். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. நான் தளபதி படத்தை பார்க்கறதுக்காக ஒரு 9 மாதம் வெயிட் பண்ணிருக்கேன். இதுக்காகனா ஆல்ரெடி படம்லாம் ஃபோனில் வந்துருச்சு. நம்ம ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படம் வந்துருச்சுன்னா வெறும் விஜய் நடிச்சோட இந்த படம் வந்திருக்குங்க, ஜனநாயகன்னு. இப்போ வந்தங்காட்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய்னு வருதுங்க. அதை பார்க்க கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. 7 மாசமா எப்படி வெயிட் பண்ணுறீங்க? படம் வந்தோடனே எதிர்பார்ப்பு இருந்துச்சுங்க. அந்த எலெக்ஷன் ஒர்க்கில் அப்படியே கொஞ்சம் அதில் பார்க்கறதுக்காண்டி பரவாயில்ல. இப்போ நாங்கள் படத்தை வந்து அதே எக்ஸ்பெக்டேஷனோட அதே மாதிரி பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருக்குன்னு நம்புறோம். செலிப்ரேஷன் நாங்கள் ஆக்சுவலி கோயம்புத்தூருங்க, கேரளாக்கு நாங்கள் வருஷம் வருவோம்.
ஆல்ரெடி இங்கே ஆர்வத்தில் நல்லா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பண்ணுவாங்க நம்புறோம். சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ், நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். இப்போ மற்ற படம் மாதிரி இந்த படம் எப்படின்னா ஒரு சந்தோஷமும் கலந்தது, ஒரு சேட்னஸும் இருக்குது. எதனாலும் பார்த்தா இது வந்து லாஸ்ட் படமாக இருந்தாலும் இப்போ வந்து சிஎம்மாக இருக்கார். அவர் சிஎம்மாக இருக்கிறது வந்து ஒரு சந்தோஷம் தான். ஆனால் இது வந்து எப்படின்னா அந்த டைட்டில் கார்டுக்காக தான் நாங்கள் வந்ததே மெயினாக. வேறு எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? நாங்கள் ஒரு 15 பேர் வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இப்போ தான் வந்தோம். இப்போ மணி 4 ஆச்சு. எத்தனை மணிக்கு நீங்கள் கிளம்பி வந்தீங்க? நாங்கள் அங்கே கிளம்பும்போது ஒரு மணி இருக்குங்க. ஏன்னா டிக்கெட் வந்து இங்கே தான் வாங்கணும். லாஸ்ட் டைம் அங்கேயே வாங்கி வச்சிட்டோம். டிக்கெட் வந்து ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. இங்கே வந்து வாங்குறதுக்காக நாங்கள் வந்து 1 o'clock வந்துட்டோம். வந்து வெயிட் பண்ணிருக்கோம். டிக்கெட் எவ்வளோ ரேட்டு அங்கே? நம்ம ஊருக்கு நார்மல் ரேட்டு தான் எல்லா டிக்கெட்டுமே. பிளாக்ல கொடுக்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நார்மல் ரேட்டு தான். ஏன்னா சிஎம்மாக இருக்கார்ல, தப்பு பண்ணக்கூடாது. எவ்வளோ எதிர்பார்ப்புன்றது இருக்குது. அது வந்து நாங்கள் வாயெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் படம், அழகையும் சேர்ந்து சந்தோஷம் சேர்ந்து எல்லாம் கலந்துருக்கோம். வெயிட் பண்ணிருக்கோம். டைட்டில் கார்டு வரும்போது ஸ்க்ரீனையே பிளாஸ்ட் பண்ணுவோம். எல்லாருமே தேட்டரே பிளாஸ்ட் ஆகும் அந்த டைட்டில் கார்டு வரும்போது. வெயிட் அண்ட் சி. ஆனால் என் பேர் பிரவீன், நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஆக்சுவலாக நாங்களாம் தளபதி ரசிகர்கள், தீவிரமான ரசிகர்கள், எப்பயுமே வந்துடுவோம். இப்போ இந்த படமே வந்துட்டு லைக் நாங்களாம் வந்து இதெல்லாம் வந்துட்டு பொங்கலுக்கு புக் பண்ண டிக்கெட்ஸு நாங்கள் பத்திரமா வச்சு கொண்டு வரோம். இதில் டேட் கூட பார்த்தீங்கன்னா பொங்கல் ரிலீஸ் டேட் தான் போட்டிருப்பாங்க. நாங்கள் அப்போலேருந்து பத்திரமா வச்சு கொண்டு வந்து நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஒன் அண்ட் ஒன்லி ஃபார் தட் மேன். அவ்வளோ முதல்வராக இப்போ இருக்கும்போது இந்த படத்தை பார்க்க கண்டிப்பா நாங்க பொங்கல் அன்னைக்கு நாங்க பாத்திருந்தா கூட ஒரு ஆக்டரா தான் ஒரு படம் பார்த்துருப்போம். இன்னைக்கு அவர் வந்துட்டு ஒரு சிஎம்மோட படத்துக்கு போறோங்கிறது லைக் எங்களுக்கு அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கு. ரொம்ப கூஸ் பம்ஸா இருக்கு எங்களுக்கு. அது டைட்டில் கார்டே வந்துட்டு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜயன் பார்க்கும் போதே வந்துட்டு எங்களுக்கு அது ரொம்ப இன்னும் கூஸ் பம்ஸா இருக்கு. லைக் நாங்க வெயிட் பண்ணது வர்த்தா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசம் நாங்க வெயிட் பண்ணது வர்த்தா இருக்கு. கேப்ல வந்து படம் நெட்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது நாங்க வந்து இப்போ ரசிகர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தை குறைச்சிருக்கு. இல்லை கண்டிப்பா அதை நாங்கள் வருத்தப்பட்டோம். ஆனால் நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சு ரசிகர்கள் யாருமே அந்த படத்தை பார்க்கல. நாங்கள் யாருமே அதை நாங்கள் திறந்து கூட பார்க்கல. அது ஆன்லைனில் இப்போ கூட இருக்குது, ஆனால் நாங்கள் யாருமே பார்க்கல. இப்போ கூட பார்த்தீங்கன்னாலுமே 2 நாளாக ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே சோல்ட் அவுட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ரசிகர்கள் யாருமே அந்த படத்தை ஆன்லைனில் வந்து யாரும் பார்க்கல. எல்லாருமே வந்து தேட்டரில் பார்க்கணும் தான் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் ரிசர்வேஷன் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு எல்லாமே சோல்ட் அவுட். இங்கேயுமே எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாகவே சோல்ட் அவுட், ரிலீஸ் அன்னைக்கு ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் அந்த மாதிரி தான். ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ரிலீஸ் ஆன்லைனில் ரிலீஸ் ஆன லீக் ஆனாலுமே அது எதிர்பார்ப்பு பயங்கரமாக தான் இருக்குது. ஆனா நம்ம தளபதி சார் படம்னா இன்னும் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து 11 மணிக்கு பண்ணாலும் பண்ணுவாங்க. ஆனா இப்போ நாங்க தான் கவர்மெண்ட். நாங்க நினைச்சிருந்தா 6 மணி இல்ல 4 மணிக்கு வேணா போட்டிருக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த சுயநலம் இல்ல, மக்கள். ஓகேவா? அது வேற இது வேற அப்படிங்கிறது ஓகே. நாங்க எங்க தளபதியை ரொம்ப மிஸ் பண்றோம். இதுக்கப்புறம் தலைவர் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்றோம். ஸோ ஒன் லாஸ்ட் டைம் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி ஒரு படமா சந்தோஷமா இருந்துட்டு போலான்னு சொல்லி வந்திருக்கோம். அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த ஒரு ஹோப் ஆயிட்டு போகுது. இத்தனை பேர்ல 100 பேர் பார்த்திருப்பாங்க லீக் ஆனவங்க. ஏன் திருப்பி வராங்க? இது ரஜினி சார் படம் கிடையாது. லீக் ஆன படத்தை திருப்பி பார்த்து அவ்வளவுதான். ஓகே, அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி. இது கமல் சார் படம் கிடையாது. லீக் சரி ஓகே அவ்வளவுதான். இது விஜய் சார் படம் நல்லாவே இல்லைனாலும் என் தளபதி ஸ்கிரீன்ல பாக்குறக்காக உங்க கிளம்பி வருவோம். அவ்வளவுதான். அதுக்காக வந்த கூட்டம் தான். நாங்க கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம். கோயம்புத்தூர் கணபதியில இருந்து வரோம். கிட்டத்தட்ட ஒரு 45 to 50 கிலோமீட்டர்ஸ் டிராவல் தான். பட் இருந்தாலும் ஒரே ஒரு மனுஷனுக்காக நானுமே லீக்கான படத்தை நானும் ஒரு 2-3 சீன் பார்த்தேன். ஆனாலும் என் தளபதி கடைசியா இந்த மொமெண்ட் இந்த திருப்பி கிடைக்காது. அடுத்த வருஷம் நான் இந்த டைம்ல நான் வரும்போது திருப்பி நான் கிடைக்காது. ஸோ இதை நாங்கள் என்ஜாய் பண்றதுக்காக இங்க வந்திருக்கோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டும் அண்ட் லாஸ்ட் டைமும் கூட. நான் நிறைய தடவை இவங்க கூப்பிட்டு வருவேன்னு சொல்லி ஏமாத்திட்டேங்க என்னோட அண்ணா. அண்ட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் தளபதி படம் கொஞ்சம் எப்படி சொல்றது ஃபீலிங்ஸ் இருக்கு பயங்கரமா. இனிமேல் பார்க்க மாட்டோம் வேற யாரும். நான் எனக்கு தெரிஞ்சு நீ சினிமா தியேட்டர் பக்கம் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்சு இதோட நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். சேர்த்து போடுறது படம் ஜனவரியிலே வர வேண்டியது ஒரு 7 மாசமா வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதே என்ன மாதிரியான ஃபீல்? ஆக்சுவலா இந்த டிஷர்ட் பாத்தீங்களா நாங்க
ஃபர்ஸ்ட் ஜனவரிக்கு தான் அடிச்சதே. வாங்கியாச்சு. ஆமா, டிசம்பர்லயே முன்னாடியே ஆர்டர் பண்ணி எல்லாம் வாங்கியாச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வெயிட் பண்ணி இருந்து நிறைய லீவ் முன்னாடியே நாங்க ஐடி சைடுங்கறனால ஃபுல்லா லீவ் எல்லாம் எடுத்து ப்ராப்பரா இருந்தது. ஆனா பாத்தீங்கன்னா இப்படி டிசப்பாயின்மெண்ட். நாங்க அடுத்தடுத்து நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 7 மாசத்துக்கு நாங்க நியூஸ்லயே டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் எல்லாம் நாங்க நியூஸ் பார்க்க போகவே மாட்டோம். எங்க டாடி சொன்னாலுமே வந்துட்டு நாங்க நியூஸ்ல பார்க்க மாட்டோம். இப்ப பாதி நேரம் நாங்க நியூஸ்ல தான் இருக்கோம். என்ன நடக்குது அங்கேயாவது எங்களை இங்க பார்க்க முடியலனாலும் நாங்க சின்ன ஸ்கிரீன்ல பாத்துட்டு போறோம். டெய்லி பாக்குறோம். அந்த மாதிரி. கடைசி படம் இவர் நடிக்க மாட்டார் அப்படின்றப்ப அடுத்து 69 படத்தையும் ரீ ரிலீஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பா பார்க்க வருவோம். இதே கலெக்ஷன் இதே கூட்டம் எப்பவும் இருக்கும்.